ஆளுநரை கண்டித்தும் ஆளுநர் அத்துமீறலை கண்டிக்க தவறிய அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணியை கண்டித்து காஞ்சிபுரத்தில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. சட்டசபைக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. இதற்கு அதிருப்தி தெரிவித்து கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் உரையாற்றாமல் சட்டசபையில் இருந்து ஆளுநர் RN ரவி புறப்பட்டு சென்றார். இதனால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் ஆளுநர் RN ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்திருந்தது. அதன்படி திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநருக்கு எதிராகவும் ஆளுநர் அத்துமீறலை கேட்க மறந்த அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் பதவியே வேஸ்ட், ஆளுநர் பதவியே வேஸ்ட், வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட், ஆளுநர் பதவியே வேஸ்ட், ஆளுநர் பதவியே வேஸ்ட். வார்த்தை அனுமதிக்கும் ஆளுநரே வெளியேறு, ஓடிப்போ ஓடிப்போ. தமிழ்நாட்டில் பலிக்காது, கண்டிக்கின்றாது. பலிக்காதே பலிக்காதே, பாஜக திட்டம் திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு. நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்களை தனிநபர் ஆக்கிரமிப்பு, அதனை மீட்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியின் 30வது மற்றும் 21வது வார்டு நகராட்சிக்குட்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்களை மீட்க வலியுறுத்தி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி அலுவலகத்தை டிஃபென்ஸ் காலனி குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் பாரத் ராஜேந்திரன் தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் 1985ஆம் ஆண்டு போடப்பட்ட 16.96 அரசுமனை பிரிவில் வரைபடத்தில் பூங்கா, தண்ணீர் குளம் மற்றும் பொது இடம் ஆகவே பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது. அவற்றின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 6 கோடி ரூபாய் ஆகும். மேற்கண்ட சொசைட்டியின் செயல்பாடுகள் முடிந்துவிட்ட காரணத்தால் சொசைட்டி கலைக்கப்பட்டது. பின்னர் 2005ஆம் ஆண்டு கலைக்கப்பட்ட சொசைட்டியின் முகவரியில் போலியாக ஒரு நபர் சொசைட்டி தனி அலுவலர் என்ற போர்வையில் பொதுநலத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களை தனி நபருக்கு போலி ஆவணம் மூலம் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2005ஆம் ஆண்டு பதிவு செய்துள்ளனர். அவற்றை பல மனைகளாக பிரித்து விற்பனை செய்துள்ளனர். மேலும் போலியாக பதிவு செய்த ஆவணங்களை கொண்டு வருவாய்த்துறையினர் பட்டா வழங்கியுள்ளனர். இதில் வீடு கட்டுவதற்கு நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சி தற்போது நகராட்சி கட்டிட வரைபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அப்போது இதுகுறித்து எங்கள் நலசங்கம் சார்பில் பேரூராட்சியிடம் பலமுறை முறையிட்டும் பயனில்லை. இதுகுறித்து பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட மேற்கூறிய அனைத்து இடங்களையும் மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். அதன் பெயரில் விசாரணை நடந்து முடிந்த நிலையில் தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யாமல் காலத்தை கடத்தி வருகின்றனர். எனவே கடந்த 10 ஆண்டுகளாக நிலையில் உள்ள பொது இடங்களை கையகப்படுத்தி அறிவிப்பு பலகை வைக்க முடியும். நகராட்சி அலுவலகத்தின் பேரில் பட்டா ரத்து செய்து மீட்டு தர கோரி அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் ராணி இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விருத்தாச்சலம்
விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் சைபர் குற்றங்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறை. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரின் அறிவுறுத்தலின்படியும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் உட்கோட்டம் எருமனூர் டாக்டர் சுரேஷ் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனம் சார்பில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையில் CSM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் நர்சிங் மாணவிகளுக்கு சைபர் கிரைம் பற்றிய விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு காவல்துறையினரால் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு இணைய வழி குற்றம் பற்றி விளக்கப்பட்டது. OTP தொடர்பான குற்றங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள், போலியான ஆப்களில் பெறும் கடன்கள், போலி வேலைவாய்ப்பு குற்றங்கள், வங்கி கணக்குகளில் நடைபெறும் மோசடிகள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் இலவச உதவி எண் 1930 மற்றும் www.cybercrime.government.in குறித்து விளக்கமளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அம்மாக்கெல்லாம் தெரியாது, நமக்கு நல்லாவே தெரியும் என்ன போர்டுன்னு சொல்றது. கால்னா என்னது, நீ எப்போ வேணாலும் வந்து யார் வேணாலும் கூப்பிடலாம்னு அர்த்தம். அப்படி போட்டு கொடுக்கலாம். பேசுறவங்க அப்ப என்ன பண்ணக்கூடாது, செல்போன்ல பேசுறவங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம செக் மூலமா பணத்தை போடுன்னு சொல்றாங்க. எல்லாம் வாங்கம்மா வாய்ஸ் கம்பெரன்ஸ் நோட்டீஸ் பண்ணுங்க. திண்டிவனத்தில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இருசக்கர வாகனங்களில் ஒட்டினார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்திலும் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலின்படி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக அக்கட்சியின் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளிலும் கார்களிலும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் வீட்டில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தலைமையில் ஸ்டிக்கரை முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் கட்சி நிர்வாகிகளின் இருசக்கர வாகனங்களில் ஒட்டினார். இதில் நகர செயலாளர் தீனதயாளன், அதிமுக நிர்வாகிகள் ஏழுமலை, வடபழனி, ரூபன்ராஜ், உதயகுமார், காமேஷ், கார்த்திக் உள்ளிட்ட பாசறை, மாவட்ட, நகர, ஒன்றிய, சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஊராட்சி செயலாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க கோரியும், ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்ப கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நீண்டகால நிலுவை கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில அளவில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்ப கோரியும், வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க கோரியும், ஊராட்சி வளர்ச்சித்துறையில் திணிக்கப்படும் பணிகளை கைவிடக் கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன்கேட் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி சங்க பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால்
காவல்துறையினர் அரசு அலுவலர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அரசு ஊழியர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிரெய்னி பாப்ஸ் இன்டர்நேஷனல் பயிற்சி நிறுவனம் சார்பாக தேசிய அளவிலான அபாகஸ் தேர்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மதுரையில் யாதவ் கல்லூரியில் நடைபெற்ற பிரெய்னி பாப்ஸ் இன்டர்நேஷனல் பயிற்சி நிறுவனம் சார்பாக தேசிய அளவிலான அபாகஸ் போட்டி தேர்வில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 12க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதி கோப்பை மற்றும் பரிசுகளை தட்டி சென்றனர். பிரெய்னி பாப்ஸ் ஆசிரியர் சந்தியா பயிற்சி அளித்து இந்த சாதனையை புரிய உறுதுணையாக இருந்தமைக்காக பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். சர்வதேச போதைப் பொருட்கள் தடுப்பு நாள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு சார்பாக சர்வதேச போதைப் பொருட்கள் தடுப்பு நாள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அருகில் மதுவிலக்கு துணை மாவட்ட கண்காணிப்பாளர் சிந்து, துணை மாவட்ட கண்காணிப்பாளர் முரளி, நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள், பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லா இடத்துலயும் போறல சார், அதனால ஸ்கூல் எல்லாரும் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மகிழ்குற்றம் அமைப்பின் சார்பில் திருக்குறள் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மகிழ் முற்றம் அமைப்பின் மருதம் குழு மாணவிகள் சார்பில் திருக்குறள் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இதில் மருதம் குழு மாணவிகள் 1330 திருக்குறள்களை எழுதி அதனை காட்சிப்படுத்தி குறளின் அவசியம் குறித்து விளக்கி கூறினர். மேலும் திருக்குறள் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் சரியான பதிலளித்த மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ், தலைமை ஆசிரியை சரஸ்வதி, உதவி தலைமை ஆசிரியர்கள் தாட்சாயணி, ரஞ்சித்குமார், கனக சபை பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் ரமேஷ் பாபு உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். பேசக்குள்ள ஸ்டாண்டர்டைஸ்ல நிக்கணும்னா பின்னால கை கட்டி மருதம் திணை நம்ம ஸ்டேஜ்ல ஏதோ பண்ணிருக்காங்க, போயிட்டு இருக்க சின்ன பையன் பெஸ்கி ஸ்கூல் பையன் 8வது படிப்பான்னு நினைக்கிறேன். எங்களுக்காக செய்வோம்னு நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே யாருக்காக? மாணவிகளாக உங்களுக்காக. புரியுதா?
திருக்குறளை ஒரு நாளும் மறவாதே 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 என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திருக்குறள் இந்த விழால படிப்புல மகிழ்ச்சி விளையாடினாலும் மற்ற விஷயங்கள மகிழ்ச்சி இருக்கு. இந்த வருஷம் ஆண்டு விழா வந்து தமிழக அரசு பார்க்கறதுக்காக. சரி, நன்றி, வணக்கம். உளுந்தூர்பேட்டை அருகே பட்ட பகலில் வீடு புகுந்து திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர் கோட்டை கீழப்பாளையம் கிராமம் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக வசித்து வரும் பக்ரி என்பவர் வீட்டின் அருகே உள்ள நிலத்தில் விவசாய வேலை செய்வதற்காக தனது வீட்டை பூட்டிவிட்டு வேலை செய்துள்ளார். அப்போது 2 திருடர்கள் நீல நிற இருசக்கர வாகனத்தில் வந்து தேசிய நெடுஞ்சாலையோரமாக நிறுத்திவிட்டு ஒருவர் வீட்டின் வெளியே நின்று கொண்டு யாராவது வருகிறார்களா என நோட்டம் பார்த்துக் கொண்டிருந்தார். மற்றொருவர் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடன் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வரும்போது வீட்டின் உரிமையாளர் பக்ரியின் மருமகள் கிருஷ்ணவேணி வீட்டின் அருகே வந்து கொண்டிருந்ததை பார்த்து திருடர்கள் அதிவேகமாக தப்பி சென்றனர். அப்போது கிருஷ்ணவேணி வீட்டை வந்து பார்த்தவுடன் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் திருடு போனது தெரிய வந்தது. அதன் பின்னர் கிருஷ்ணவேணி திருடன் திருடன் என்று கத்தி கூச்சலிட்டார். உடனே இந்த சம்பவம் தொடர்பாக எலவனாசூர் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் வீட்டை சோதனை செய்தனர். அப்போது பீரோவை உடைத்து 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போனது தெரிய வந்தது. புடவையில் சுருட்டி 30 சவரன் தங்க நகை வைத்திருந்தது திருடனின் கண்ணிலிருந்து எப்படியோ தப்பித்ததால் கிருஷ்ணவேணி பெருமூச்சு விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக எலவனாசூர் கோட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் வீடு புகுந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பைக்கை அந்த மாங்காமரத்தில் அந்த குப்பைகிட்ட நிறுத்திருந்தாங்க ஒரு ஸ்கூட்டி. நான் அங்கே அந்த மோட்டர்லேருந்து கீழே இறங்கி வரேன். என்னை பார்த்து தான் அந்த மாங்காமரத்துக்கு இப்படியே கூட வரல, கீழேவே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது இங்கேருந்து ஒருத்தவங்க அந்த பூச்செடியெல்லாம் அப்படியே போயிட்டாங்க. மரக்காணத்தில் நவீன மீன் அங்காடி அமைக்க கோரி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மரக்காணம் பேரூராட்சியில் அழகன் குப்பம், வசவன் குப்பம், கைப்பாணி குப்பம், எக்கியர் குப்பம், மண்டவாய், புதுக்குப்பம் ஆகிய 5 மீனவ கிராமங்கள் உள்ளது. இப்பகுதியில் தினமும் டன் கணக்கில் மீன்கள், இறால், நண்டுகள், கடல் உணவுப் பொருட்களை பிடிக்கின்றனர். இப்பகுதியில் பிடிக்கப்படும் மீன்கள் உள்ளிட்டவைகள் மரக்காணத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் தான் விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் மரக்காணத்தில் நவீன மீன் மார்க்கெட் இல்லாததால் சாலையோரங்களில் வைத்து வியாபாரிகள் மீன்கள், காய்கறிகள் போன்றவைகளை விற்பனை செய்கின்றனர். ஆனால் மரக்காணத்தில் நவீன மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு தேவையான இடம் வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்திடம் இல்லை. இதன் காரணமாகத்தான் இங்கு மீன் மார்க்கெட் அமைக்கவில்லை என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறி வந்தனர். இந்த நிலையில் மரக்காணம் பூமேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடம் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த இடத்தில் மரக்காணம் பேரூராட்சியில் உள்ள மீனவர்கள் மீன்களை விற்பனை செய்ய போவதாக கடந்த வாரம் வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு கொடுத்தனர். இந்த கோரிக்கை மனுவின்படி மரக்காணத்தில் நவீன மீன் மார்க்கெட் அமைப்பது குறித்த சமாதான கூட்டம் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வட்டாட்சியர் பழனி தலைமை தாங்கினார். இதில் மரக்காணம் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி, மரக்காணம் உதவி ஆய்வாளர் நடராஜன், மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட 5 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் மரக்காணம் பேரூராட்சியில் நவீன மார்க்கெட் அமைப்பதற்கு போதிய இடம் பூமேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில்தான் உள்ளது. இந்த இடம் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மரக்காணம் வருவாய்த்துறையினர், பேரூராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடத்தை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகத்திற்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் நீண்ட கால குத்தகைக்கு அந்த இடத்தை வழங்க முறையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆய்வறிக்கை அனுப்ப வேண்டும். இந்த முறையான சட்ட விதிகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் மீன் மார்க்கெட் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
அதாவது மீன் மார்க்கெட்டுக்கு சம்பந்தமான ஒரு 2 ஏக்கர் ஆமாம் கோயில் இடம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒன்று திரண்டு இருந்தோம். அந்த வேலையில் லோக்கல் அதாவது மரக்காணத்தில் உள்ள காவல் நிலையம் எங்களுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. உங்களுக்கு